பெரியது என்று நாம் நினைத்து நினைத்து அவரை ஆராதிக்கிறது, நினைத்து நினைத்து நாம் அவரை துதிப்பது. ஹல்லேலூயா! பரலோகம் களி கூறுகிறது. காரணம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நாமத்தை உயர்த்தி அவரை நோக்கி ஜெபித்து அவர் சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது பரலோகம் களி கூறுகிறது. பரலோகம் எதிர்பார்க்கிறது அவருடைய சித்தித்த பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா! நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஷபாத் யாந்தாரா பாஷாந்தா, உங்க மகிமையான மகிமையான மூடு, மகிமையான மூடுங்க, தயவுனால மூடுங்க. நல்லவர் நல்லவர் நல்லவர், நன்றி தகப்பனே. எல்லா மகிமை உடையவருக்கே ஸ்தோத்திரம், எல்லா கனம் உடையவருக்கே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய நாமங்களை திறந்து இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மளை முன் செல்லும்படியாக தேவன் நம்மை நடத்தும். நல்லா இடமாய் கர்த்தரை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போம். ஹல்லேலூயா நமஸ்காரனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் உடையவரே, பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா.
மத்திய வாசம் செய்கிறது. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் இந்த ஆண்டுல அவர் நாமம் மாத்திரமே உயர்வதாக. Come on, sing. பாடுங்க. தூதர்களோட இணைந்து heaven is here. பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது. தூதர்கள் மத்தியாக துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறிய மனிதர்களும் சேர்ந்து ஆராதிங்க. ஓ நீ மாத்திரமே ஷாதா ராகமா ஷாதா ரிபா நீ பரிசுத்தர் மிக பரிசுத்தர் ரேனாமா ஷாதா. இங்கே கோயிலெல்லாம் ஐயா வாழ்கிறேன் பாருங்க. நீங்க தான் அப்படியே பரிசுத்தத்தில் நிரப்பப்பட்டு அப்படியே அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் பேச ஆரம்பிங்க. நீங்க அப்படியே அந்நிய பாஷையை பேசுங்க. இந்த கோயில் எல்லாம் அப்படியே அவங்க பாடட்டும். ஓ நீயாந்தாரா மர்ஷனா முஷனா நரவா நரவா ஒரு வல்லமை 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 ஒரு அக்னி பிரசனம் தேவ அக்னி பிரசனம் ஷாமா ராதா ராகமா ஷாதா ஷாதா ராகமா ஷாதா ராமா ராதா ராமா ராதா ராமா ராதா. ஒரு அட்மாஸ்பியர் மாறட்டும். நம்ம மத்தியில் இருக்கிற அட்மாஸ்பியர் மாறுது. ஓ என் சூழ்நிலைகள் மாறுது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. கர்த்தர் சில அறைகளை உடைக்கிறார். சில கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறது. ஒரு சிலருக்கு டெலிவரன்ஸ் நடக்குது. சிந்தையில மைண்ட்ல கர்த்தருடைய மகிமை இறங்குறது. ஒரு பலன் ஒரு பலன் ஒரு பலன். ஓங்க பலனே ஐயா வாங்க. ஷாதா ராகா நாதா ராமா இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஓ இயேசுவின் நாமத்துல ஷாதா ராமா நாதா ராமா நாதா தடைகள் உடையவதாக ராமா ஷாதா ராமா மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. உங்க மகிமைக்காக நன்றி. நீ செய்கிற புதிய காரியங்களுக்காக நன்றி. இது உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு தொடரும். இந்த புதிய ஆண்டு ஆராதனையில இந்த கரம் இருந்து எங்களை நடத்துவதாக. இந்த பிரசன்னம் இருந்து எங்களை நிரப்பி நடத்துவதாக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாவை கர்த்தர் நிரப்பி கரத்தினால மூடி கொடுங்க. உங்க வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் மாறுது. உங்க வார்த்தை எங்களுக்கு விடுதலை தரணும். வார்த்தையை பிடித்து சத்திய வார்த்தை அவனை நிரப்ப ஆரம்பிப்பார். வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, என் வார்த்தை அனுப்பி நான் சுகமாக்குவேன். என் வார்த்தை அனுப்பி நான் விடுதலையாக்குவேன். மாலை வேளையில ஆண்டவர் உங்க வார்த்தைகளை நிரப்பி மகிமைக்கு எங்களை அழைத்து செல்லும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஆமென். Let me seated. அப்படியே உட்காருங்க.
தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சரி, நம் புதிய ஆண்டு இந்த ஆராதனையிலையும் ஆண்டவருடைய கரம் இருந்து நம்மளை நடத்திட்டோம். தேங்க்யூவா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ப்ரைஸ் கார்டு செக் பண்ணிக்க. எப்படி சவுண்ட் செக் பண்ணிக்க. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். நான் நம்புகிறேன் நம்ம எல்லாரும் புதிய ஆண்டில் நல்ல ஒரு நல்ல கொண்டாட்டமாக இருந்திருப்பீங்க. கர்த்தர் பெரியவர். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமாய் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கும் போது அவர் சொன்னார், forgetting what is past. ஆண்டு ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், நீ பழையவைகளை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டார். forgetting what is past. ஏன்னா அதெல்லாம் நம்மளை அப்படியே ஒரு சிக்கலுக்குள்ளே கொண்டு வரும். பழைய விஷயம் எல்லாமே, பழைய காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ஓட்டத்தை மெதுவாக வைக்கிறோம், ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஏன்னா அது இன்னும் நம்மளை அந்த பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை அப்படியே அமுக்கி வைத்திரும், ஒரு விடுதலையை தராது. ஆமென். நான் ஆண்டவர் இன்றைக்கு அவர் கொடுத்த ஒரு வார்த்தை, forgetting what is past. பழையவைகளை மறந்துட்டு அடுத்தது நீங்கள் முன் செல்ல போறீங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சரி, இன்றைக்கும் கூட நான் உங்களோட எடுத்துக்கொண்ட பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் மையமாய் வைத்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மிக சீக்கிரமாக ஒரு 4 விஷயத்தை உங்களோட மைண்டில் வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14வது வசனம். சகோதரரே, அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதல்ல, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் 2024 விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே அந்த திட்டத்தெல்லாம் இங்கே கொண்டு வர பார்க்குறோம். புதிய ஆண்டுக்குள்ளே அங்கிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அதை ஒரு டிலேவாகிருக்கலாம், அதை செய்யக்கூடாமல் போயிருக்கலாம், இல்லை அதை செய்ய முடியாமல் மறந்துருக்கலாம். whatever. அதெல்லாம் 2025 கொண்டாந்து நம்ம நிரப்ப பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழையவைகள் எல்லாம் மறந்து, forgetting what is past. நீ இப்போ ஜெபித்து நீ புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த புதிய ஆண்டுல கால வைத்தோன புதிய தரிசனங்கள், புதிய வெளிப்பாடுகள், ஒரு புதிய ரெவலேஷன், ஒரு புதிய தரிசனம், விஷன், ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய விஷயத்தை தான் நீங்களும் நானும் ஜெபித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு முன் செல்லணுமா. Don't bring what is past. ஏன்னா அதெல்லாம் இங்க கொண்டு வந்தோம்னா எல்லாம் கிளாச் பண்ணிடும். கடவுள் புதிய காரியத்தை செய்ய முடியாது, ஆண்டவர் புதிய விஷயத்தை செய்ய முடியாது. பழைய துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற முடியாது, ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினால் அந்த துருத்தியானது என்ன ஆகுமா சொல்லுங்க, கிழிந்து போகும். Never pour the new wine in old stripes. என்னன்னா அதை கிழித்து போட்டுருமா. அப்ப தேவன் இன்றைக்கு நமக்கு புதிய திட்டங்களை, புதிய காரியத்தை இந்த புதிய ஆண்டுல செய்ய போகிறார். அதை நீங்களும் நானும் ஜெபித்து அந்த புதிய திட்டங்களை பெற்றுக்கணும், அந்த புதிய வெளிப்பாடு பெற்றுக்கணும். இல்லாவிட்டா நம்ம லைஃப் அப்படியே தான் இருக்கும். யாரும் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண முடியாது. No one can help you to change your life. உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அது நீங்க கர்த்தரிடத்துல ஏறெடுக்கிற விண்ணப்பம், ஜெபங்கள், கர்த்தரிடத்துல எவ்வளவு அதிகமாய் நெருங்க ஆரம்பிக்கணும், கர்த்தரிடத்துல எவ்வளவு அதிகமாய் போகிறீங்களோ, எவ்வளவு க்ளோஸா போறீங்களோ, அதுதான் யாக்கோபு சொல்றாரு, என்னிடத்தில் சேருங்க, அப்பொழுது நான் உங்களிடத்தில் சேருவேன். Come near to God.
தேவனிடத்துல சேருங்க. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் கம் நியர் டு காட். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனிடத்துல போகிறோம்? இல்ல பழைய ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அதுகிட்ட போறோம். இல்ல சில பிரச்சனை கிட்ட போறீங்களா? இல்ல சில பிசாசு கிட்ட போறீங்களா? இல்ல சில மனுஷனை தேடி இன்னும் போயிட்டு இருக்கிறோமா? ஆண்டு சொல்றார் கம் நியர் டு காட். யாக்கோபு எழுதும்போது சொல்றார் தேவன் இடத்துல சேருங்க, தேவன் இடத்துல வாங்க. கர்த்தர் இடத்துல போகும்போது கர்த்தர் நம்ம இடத்துல வராரா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல வந்திருக்கிறார், நம்ம மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஏனாக்கா அவர் நமக்கு புதிய திட்டத்தை கொடுக்க போறேன்றாரு. நான் உனக்கு புதுசா உன்னை நடத்த போறேன், உன் மேல ஒரு புதிய திராட்சை ரசத்தை ஊத்த போறேன்றாரு. அல்லேலூயா. இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை தேவன் செய்வதற்கு இருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தலைப்பு empower to rebuild and excel. empowerment, பலப்படுத்திக் கொள்ளுங்கள். empower. சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வாசிக்க வேண்டாம், வராதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் அதை காட்டுறேன். இதை இந்த 3 வார்த்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த 3 வார்த்தையும் அடுத்த 2 வருஷத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கருப்பொருள். பலப்படுத்துதல், எம்பவர். 2வது ரிபியூல்ட், மீண்டும் கட்டுதல், சீரமைப்பு, மறுபடியும் கட்டுதல். அதான் நான் சொன்னேன், கடந்த ஆண்டுல எதெல்லாம் நீங்க கட்ட விட்டுட்டீங்களோ அதை இங்க கொண்டு வந்துடாதீங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து புதிய ஆண்டுல மறுபடியுமாக அதை கட்டி நீங்க அதில் மேலே வரணும். புதிய திட்டங்களோட புதிய காரியத்தோட வரணும். ரிவ்யூ. கடந்த ஆண்டுல செஞ்ச தவறுகள்லாம் மறுபடியுமா இந்த ஆண்டுல அதை தவறு செய்யக்கூடாது. அதனால தான் லைஃப்ல 31ஆம் தேதி ஒரு பரிசோதனை செய்ய கற்றுக்கொள்ளணும். லைஃப்ல பரிசோதனை செய்ய ஒரு மனுஷன் கற்றுக்கொண்டா தன்னுடைய வாழ்க்கை உச்சகட்டத்துக்கு கொண்டு போவான். ஏன்னா பரிசோதனை செய்யும் போதுதான் நம்ம எதெல்லாம் ஃபெயிலியர், எதெல்லாம் தோல்வி, எதெல்லாம் செய்ய முடியல, எதெல்லாம் விட்டுட்டோமோ அதெல்லாம் மறுபடியும் ரீகால் பண்ணி அது பிரகாரம் அதை ஜெபித்து ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதெல்லாம் நான் விட்டுட்டு, ஆண்டவரே இதெல்லாம் என்ன செய்ய முடியாமல் போச்சு, அது ஏன் தப்பு தான் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கணும். இன்னமும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சம்டைம் நான் தான் சரி 3 கால், முயலுக்கு 3 காலா இருக்கு. அவன் என்னது அந்த 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 ஃபேக்ட், அந்த ஒரு உண்மையை, அந்த ஒரு இதை நம்ம தூக்கி போட்டுட்டு தேவன் நம்மளை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். பரிசோதனை செய்யணும் நம்ம வாழ்க்கை, ஒரு ஸ்டடி பண்ணணும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஐசையா 43:18-19 வசனத்தை வாசி. எனக்கு சீக்கிரமா ஒரு டக்குன்னு வாசிக்கணும். அதை நான் எடுத்து டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சுட்டு இருக்க முடியாது. கம், ஐசையா 43வது அதிகாரம் 18-19 வசனத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஐசையா மூலமாய் தீர்க்கமாய் கர்த்தர் பேசுறார். Forget the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழசே போட்டு சிந்திச்சு கிடக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Oh my God, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இந்த புதிய ஆண்டில் அது தோன்ற ஆரம்பிக்க போகுது. You could perceive it in the new year. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, I'm making a way in the wilderness. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. வாசிமாத, நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனப்பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். That is the plan for you and me to God. ஆண்டவர் அழைத்த திட்டத்தை நம்ம மாத்தவே முடியாது.
நீங்களும் நானும் மாற்றக்கூடாது. ஒரு மனுஷன் தேவ திட்டத்தை மாற்றும் போது அவனோட வாழ்க்கை பயங்கரமான பாடுகளுக்குள்ள போயிடும். யோனாவை ஆண்டவர் அழைக்கிறாரு, யோனா என் ஜனங்களுக்கு போ, என் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, அவங்களுடைய அக்கிரமங்கத்தை விலக்கி சொல்லு, பாவத்தை சொல்லு, நான் அழிக்க போற நினைவை சொல்றாரு. இந்த மனுஷன் பழைய பகையை வச்சுக்கிட்டு, பழைய காரியங்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு, ஏன்னா இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான் யோனா. நீங்க போய் வீட்டில் வாசிங்க, சரித்திரம் தெரியும். அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா அந்த நினைவை ஜனங்க அவங்களுடைய கோத்திரத்தை அழிச்சிட்டானுங்க. அவங்க ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுட்டாங்க. எனக்கு தீமை செஞ்சவங்களுக்கு எப்படி நான் போய் சுவிசேஷத்தை சொல்றது? எனக்கு கெட்டது செஞ்சிட்டானுங்களே, என் கோத்திரத்துக்கே கெட்டது செஞ்சிட்டாங்களே, அவங்ககிட்ட எப்படி ஆண்டவரே உன் துதியை போய் நான் சொல்றது? எப்படி ஆண்டவரே அவன் பாவத்தை சொல், நீங்க எப்படி மன உருகி அவனை காப்பாத்திடுவீங்க, நினைவை பட்டணத்தை அழிக்க மாட்டீங்க ஆண்டவரே என்று அவன் மனதில் நினைத்து கொண்டு அவன் என்ன ஓடுறான் கடவுளை விட்டு. கடவுளை விட்டு ஓட முடியுமா? நீங்க எங்க போனாலும் அவர் இருக்கிறான்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுறார். ஐ திங்க் சங்கீதம் 138 நினைக்கிறேன். கடலுக்கு அடியில போனா அங்க அவர் இருக்கிறார், அங்க போனாலும் அங்க இருக்கிறார், எங்க போனாலும் பாதாளத்துக்கே நீங்க போனாலும் ஒளியவே முடியாத ஆண்டவர் இடத்துல இருந்து. விளங்குதுங்களா? அல்லேலூயா. வீட்டுல ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களா? அங்கேயும் அவர் இருக்கிறார். சேர்ச்சுக்கு வராம வீட்டுல ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களா? அங்கேயும் அவர் இருக்கிறார். யோனா ஓடுறான். அவனோட நிலைமை என்ன ஆச்சு? அவன் போய் ஏறின படகு, அந்த கப்பல் ஆண்டவர் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அசைக்கிறார். கப்பலை ஆண்டவர் அடக்கி அப்படியே அசைக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு ஓடுனா உங்க படகு அசைக்கப்படும், குடும்பம் அசைக்கப்படும், ஏன் சபை அசைக்கப்படும், பட்டணமே ஒரு அசைவுக்குள்ள போயிரு. ஏன் ஒரு மனுஷன் நம்மளால எல்லாமே விடும். ஆனா யோனா அறிந்திருந்தா, யோனா know that. யோனா போய் ஒளிந்திருந்தாலும் அந்த கப்பலுக்கு அடியில இங்க மேல குலுக்கு சீட்டு போடுறாங்க. அவன் சொல்றான், யோனா எனக்கு தெரியும், அது நான் தான் அது. அங்க எல்லாம் என்னது, அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஜனங்கள் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறாங்க. ஆண்டவர் அழைச்சு அவன் சொல்றான், என்னை தூக்கி தண்ணியிலே போட்டிருக்கப்பான்றான். நீ கஷ்டப்படாத, என்னை தூக்கி தண்ணியில போட்டு. தண்ணியில போட்டு 3 நாள் என்னது, மீன் வயிற்றுக்குள்ள, ஏதாவது சண்டே ஸ்கூல்ல படிச்ச கதைகள் அல்லவா, 3 நாள் மீன் வயிற்றுல. அங்கத்தான் எங்கப்பா நீ போயிட்டு வர, எதுவும் இம்பார்ட்டன்ட் கால், ஓகே, கூட்டத்தில் இந்த மாதிரி நீ மிஸ் பண்ணக்கூடாது, முக்கியமான நேரத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க கூட்டத்தை, உங்களுக்கு தான் டேஞ்சர். ஆமா, தேங்க்யூ சிஸ்டர், அங்கே நாக்கல் போட்டு உட்காந்துக்குங்க. சரி, இல்லை, தேங்க்யூ. ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ப்ரொஃபெட்டிக்கா அங்க பேசிட்டே இருப்பார். காது உள்ளவர்கள் கேட்க உங்க ஆவியை திறந்து வைத்துக் கொண்டீங்களா, பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு அப்படியே நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க. ஹபாக்குக்ல சொல்றாரு, உன்னுடைய என்னது பலகைகளை எழுதி கொள்ளுன்ற, ரைட் டவுன் ஆன் தி டேபிள், நான் பேசுறதை எழுது, ரெவலேஷனை எழுதுன்றார். பாஸ்டர் எனக்கு எழுதவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் உட்காந்துருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு தாள் எழுத்துருவாங்க, ஒரு பைபிளை தூக்கிட்டு வாங்க, போனை தூக்கிட்டு வராதீங்க. போனை தூக்கி, பாஸ்டர் பைபிள் போன்ல வச்சிருக்கிறேன். ஐயோ ஆண்டவரே, மாத்துங்க பாருங்க. எவ்வளவுதான் நவீனமா போனாலும் இந்த பைபிள்ல இருந்து படிக்கிற மாதிரி வரவே வராது. ஒன்லைன்ல பார்க்குறவங்களுக்கும் இதுல படிக்கிற மாதிரி வராது. Don't lazy to carry the Bible. Carry the Bible and the Bible will carry you. அல்லேலூயா. பைபிளை சுமக்கிறவர்களை பைபிள் உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. படிக்காதவர்கள் எத்தனை பேர் பைபிளை சுமந்தவர்கள் ஆண்டவர் அப்படியே என்னது கழுகு மாதிரி ஆண்டவர் அப்படியே சுமந்து உலகம் பூரா சுத்திட்டு இருக்கிறாங்க.
மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் கடவுள் வார்த்தையை மேன்மைப்படுத்துறார்கள். கர்த்தரை மேன்மைப்படுத்தினா தேவன் கொண்டு உயரத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. வாங்கப்பா. அல்லேலூயா. praise the Lord. லேட்டா வந்தாலும் வந்துடுறீங்க, சந்தோஷம். ஆனா அது பழக்கமாயிடக்கூடாது. வந்துருங்க, சீக்கிரமா வந்துருங்க. ஒரு நாள் தானே. யோனாட்ட ஆண்டவர் பேசுறாரு, அவன் போய் ஒளிகிறான், ஓடுறான், திட்டத்தை விட்டு கடல்ல தூக்கி எறியப்படுறான். போட்டு ஒரு பயங்கரமா ஷேக்கிங் உண்டாகுது யோனா லைஃப். யோனா ஒரு பரிசோதனை செய்ய ஒரு நேரம், எங்க மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யோனா தன்னை பரிசோதனை செய்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான், வாழ்க்கையை கன்ஃபெஸ் பண்றான். போறான் ஆண்டவரே, அவனுக்கு தெரியும் இதுக்காக அவன்கிட்ட தப்பிக்க முடியாது. அடுத்த மீன் அரைச்சிடும். இந்த 3 நாளை விட்டு அடுத்த நாள் மீன் அரைச்சிடும். அவனை வயிற்றுக்குள்ளே என்னது அரைக்கப்படுவான். அங்கிருந்து வெளியே மனம் திரும்பி வெளியே வந்து போகும். This is the plan that God have for you. அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். பழையவைகளை தூக்கி போடுங்க. forgetting what is past, I going to do new things in your life. புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்ன தெரியுமா? அது தேவனுடைய நாமத்தை நீ துதியை சொல்லி வரும்படியாய், அவருடைய சுவிசேஷத்தை சுமக்கும்படியாய், அவருடைய வார்த்தையை சுமக்கும்படியாய், அவருடைய மகிமையை சுமக்கும்படியாய், அவருடைய அபிஷேகத்தை சுமக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You are carrying his anointing in your life. நீ எதை சுமக்கிறியோ இல்லையோ, அவருடைய மகிமையை நீ சுமந்து ஆக வேண்டும். அவருடைய மகிமையை சுமக்கிறவர்கள் அவருடைய நாமத்தை, அவருடைய பிரேசஸ், துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எம்பவர்மென்ட், ரிபியூல்ட், மீண்டும் கட்டு. அடுத்தது எக்ஸல். என்னது? முன்செல், எலும்பு இல்ல பெருகுதல். யா, எல்லாத்திலும் சைஸ்ல இல்ல, சைஸ்ல கட் டவுன் பண்ணுங்க. உங்களுடைய எல்லாம் பிளெஸிங்ல ஒரு பெருகுதல், வாழ்க்கை சமாதானத்தில் ஒரு பெருகுதல். கடந்த ஆண்டுல சமாதானம் இல்லாம சமாதானத்தை தேடி தேடி தேடினேன் தேடினேன், காணவில்லை. இந்த ஆண்டு அந்த சமாதானத்தில் ஒரு பெருகுதல், சுகத்தில் ஒரு பெருகுதல், அற்புதங்கள் உங்க லைஃப்ல நடக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. அல்லேலூயா. அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய், you go to the next level. இன்னமும் பறவைக்கு அதோட சிறகை வெட்டி விட்டு அப்படியே கூண்டில் அடைச்சு போட்ட மாதிரி அந்த அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்க வேண்டாம். You are free to fly. சிட்டைகள் அடித்து உயர பறக்க கூடும். ஆண்டவர் அதற்காகவே நம்மளை அழைத்து இருக்கிறார். அந்த 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 சிறையிருப்புல இந்த ஆண்டவர் நம்ம மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. இன்னும் அந்த சிறையிருப்புக்கு போன forgetting what is past. கர்த்தர் அதான் சொல்லுங்க. பிலிப்பியர் 3:13-14 வாசிக்கும் போது கர்த்தர் forgetting what is behind and straining toward what is ahead. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நம்ம முன் செல்லணும். காரணம், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒரு அத்லீட், ஒரு ஓட்டக்காரனுடைய விஷயத்தை ஆண்டவருங்க காட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு அத்லீட்ஸ், ஒரு ரேஸ்ல, ஒரு பந்தயத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஓட்டக்காரன், அவன் ஓடும் போது பின்னால திரும்ப கூடாது, இல்ல சைட்ல எல்லாம் பார்க்க மாட்டான். அவனோட பார்வை எல்லாம், ஃபோக்கஸ் எல்லாம் அந்த எண்டிங், ஃபினிஷிங்ல தான் இருக்கணும். இந்த ஆண்டுல ஓடும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு சைட்ல லெஃப்ட் ரைட் வரும் ஆளு. லெஃப்ட் ரைட்டை யாரும் பார்க்காத, லெஃப்ட்ல வர குரலையும் கேட்காத,
ரைட்டில் வர குரலையும் கேட்காத. கர்த்தர் உன்னோட நேரம் உன்னோட பேசுவார். அதை மட்டும் கேட்டு முன் செல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஏன்னா நீங்களும் நானும் ஒரு பந்தயத்தில் இருக்கிறோம். we are in the race. எவ்வளவு அடக்கமா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் பவுல் ஒரு அத்லீட்டை கொடுத்து அங்கே பேசுகிறார். Paul's compare an athlete's crown to the believers eternal prize. அப்போ ஒரு அத்லீட்க்கு ஒரு நித்திய ஓட்டத்தில் ஓடுகிறவர்களை குறித்து அங்கே பேசுகிறார். எடுத்தவங்க அதை வாசிக்க பார்ப்போம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். கவனிங்க, இச்சை அடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு. இது உலகத்துல ஓடுற அத்லீட், அந்த ஓட்டக்காரவங்க அவங்க இந்த உலகத்தோடைய பந்தய பந்தயத்தை அந்த ஜெயிக்கிறதுக்காக ஓடுறாங்க. வாசிமா. அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்ப பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, ஒரு முன் செல்கிறவன் பழைவுகளை மறைந்து அவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற பந்தய பொருள் அடைவதற்காக ஓடுற மனுஷன் பின்னானவைகளை பார்க்க மாட்டான், பின்னால உள்ள விஷயத்தை திரும்ப மாட்டான். அவன் லெஃப்ட் ரைட்டு திரும்புறதில்ல, அவன் பார்வையெல்லாம் முன்னுக்கு. அவன் அந்த பந்தய பொருள் அடையும்படியாய், அந்த ஃபினிஷிங்க்கு போகும்படியாய், எப்படியாவது நான் ஜெயிக்க வேண்டிய வாழ்க்கை பயணத்தில் எப்படியாவது நான் அந்த பந்தய பொருள் அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோட அவன் ஓட வேண்டும். அப்போ ஓடுவதுக்கு பவுல் சொல்றாரு, இச்சை அடக்கம் இருக்கணும். இச்சை அடக்கம் இருக்கணும். ஆஹா, நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கதை, ஆமையும் முயிலும். இந்த கதை சொல்லியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ரெண்டுக்கும் போட்டி. முயில் சொல்லுது, முயில் ஆமையை பார்த்து சிரிக்குது, கட்டப்பா சிரிக்குது. ஏய் ஆமை, நீ ஒரு ஆமை, நீ எப்படி நடப்ப? நான் ஒரு நிமிஷத்தில் நான் போய் என்னோட முடிவை அடைஞ்சிருவேன், நான் எப்படி ஓடுவேன், எப்படியாப்பட்ட ஓட்டக்காரன் தெரியுமா முயல். ஆனால் அந்த கதை நம்மளுக்கு தெரியல. முடிவில் முயலுடைய பெருமைக்காக பேச்சினாலே என்னது தூங்கிருச்சு, போச்சு. முயலுடைய பெரிய பேச்சு, தற்பெருமை, டிசிப்ளின் இல்லை, போச்சு. ஆனா அந்த ஆமையோ விடாமுயற்சியோட, என்னது ஸ்லோவா மெதுவா விடாமுயற்சியோட அது போய் அதனுடைய இலக்கை சேர்ந்தது, முடிவு அடைந்தது, ஜெயிச்சது. ஒரு டிசிப்ளின். நீங்க கிறிஸ்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நித்திய பந்தய பொருளுக்குள்ள நித்திய அடைவதுக்கு ஓடும் போது பிசாசு நம்ம பாவத்தை கொண்டு வருமா. லெஃப்ட் ரைட்டும் பாவங்கள் வரும், இச்சைகள் வரும், பல தடைகள் வரும் வாழ்க்கையில். அப்பதான் அழகான தோற்றங்கள், அழகான காரியங்கள் வர ஆரம்பிக்கும். நீ ஓடிட்டு இருப்ப, அப்பதான் காசு கொட்டும். காசு மேல காசு வரும். நீங்க ஓடிட்டு இருக்கீங்க உன் ஊழியத்தை நோக்கி. நீ பயங்கரமா ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்க ஆத்துமாவை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யற. அப்பதான் வேலை வாய்ப்பு வரும், அப்பதான் காசு வரும், அப்பதான் பொருளாதார வளர்ச்சி வரும். எல்லாம் நல்லதுதான். ஆனா செல்ஃப் டிசிப்ளின் இல்லாவிட்டா அதெல்லாம் உங்களோட ஓட்டத்தை நிறுத்தி அப்படியே உங்களை சைட் ட்ராக் பண்ணி கொண்டு போயிடும். அதான் பவுல் சொல்றார், ஒரு ஓட்டக்காரனை போல பிலிப்பியருக்கு எழுதும் போது, நீ பந்தய பொருள் அடையணும், நீ அப்படிதான் நீ நினைச்சு ஓடணும். ஓட்டத்தை விடாமுயற்சியோட ஓடணும். எதுவுமே ஒன்று என்னை ஸ்டாப் பண்ணக்கூடாது.
நம்மளை ஸ்டாப் பண்ணவே கூடாது, ஸ்டாப் பண்ண விட்டுறாதீங்க. சபையே ஒரு தரிசனத்தோட, ஊழியக்காரு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தரிசனத்தோட போகும்போது தான் ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். பழைய ஏற்பாடுல பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்து ஆரம்பித்தார்கள். When they want to build the Babel, அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு எல்லாரும் வரும்போது எல்லாரும் ஒரு மனமாய் சேர்ந்தாங்க. படபட படன்னு அப்படியே ட்வின் டவர் மாதிரி, என்னது கேல் டவர் மாதிரி, அப்படியே இந்த டவரை கட்டி அவ்வளோ உயரத்துக்கு, அப்போ ஆல்மோஸ்ட் 7,000 years ago. இப்போதான் இவங்க கட்டி இருக்கிறாங்க. பைபிள் அப்பயே நம்மளுக்கு என்னது பாபேல் கோபுரத்தை கட்டிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு மனமா, ஏக சிந்தையா, ஒற்றுமையா, தேவனுடைய அபிஷேகத்தோட பெரிய விஷயங்கள் கர்த்தர் செய்வார். இந்த ஆண்டுல ஒரு பெருகுதலை கர்த்தர் உண்டாக்க போறார். அந்த விசுவாசத்தோட நீங்களும் நானும் ஒரு மனமாய் செல்லும். பாஸ்டர், நான் என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன். நீங்க தலைவர்களும் சபை மக்களும் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம மத்தியில செய்ய போகிறார். விசுவாசமாயிருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், இந்த ஆண்டுல அட்லீஸ்ட் நான் ஒரு 5 ஆத்துமக்களாச்சும் நான் சபைக்கு கொண்டு வரணும். அட்லீஸ்ட் 5, ஒரு ஆள் 5 பேர் ஆதாயப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிரீடத்தை வைத்திருக்கிறார். நீங்க செய்ய போறீங்க, உங்களால முடியும். உங்கள் மூலியமா அவருடைய துதியை நீங்க சொல்லி வர போறீங்க. புதிய காரியம் இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது. கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. forgetting அப்படின்னா dismissing from the mind of paying no attention to. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை மறந்து, forgetting. Dismissing from the mind or paying no attention to. எதுக்கும் செவி கொடுக்காம, உங்க சிந்தையில எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராம, எதுக்கும் செவி கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அப்படியே நீங்க சொல்லணும். To forget in this way, to stop dwelling on something. ஏதோ ஒரு விஷயத்துல அப்படியே ஸ்டாக் பண்ணிக்கிட்டு அதுலயே இருந்துக்கிட்டு, to stuck on something. Stop dwelling on something. ஏதோ ஒரு விஷயத்துல தேவையில்லாத சில விஷயங்கள்ல உங்களை நுழைத்து கொள்ளாதீங்க. அதுல போய் இருந்துடாதீங்க. அதை விட்டு விலக ஆரம்பிக்கணும். அதுதான் டைவர்ட். பிசாசானவன் உங்களுக்கு வைத்த திட்டங்களை அப்படியே டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதை விட்டு விலகணும். Must dismiss every distraction from his mind. சிந்தையிலேருந்து வருகிற தடைகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட கற்றுக்கணும். வருங்க, நீங்க எப்ப ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காக செய்யணும்னு முன் சொல்றீங்களோ அப்பதான் தடைகள் வரும். பல தடைகள் வரும். ஆண்டவரை வைத்து இந்த சபைக்குள்ள இருந்து, இது நம்ம சபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபை, மற்ற டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் எடுத்து போட்டு சபையோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் போகும்போது, தேவ ராஜ்யத்தை கட்டும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ரொம்ப அழகா சொல்றார் மத்தேயு 6:33. ஆமென். முதலாவது தேவனோட ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேட ஆரம்பிங்க. அப்பொழுது எல்லாம் பிளெஸிங் நம்மளை தேடி வந்துடும். முதலாவது அவருடைய சபையை கட்ட ஆரம்பிப்போம். சபையை கட்ட கட்ட வரும்போது சும்மா வரக்கூடாது. ஒரு நபர் கூட்டிட்டு, ஒரு ஆத்மா கூட்டிட்டு வரணும். புது ஜனத்தை கூட்டிட்டு வரணும், ஆயத்தப்படுத்தணும். இந்த அடுத்த வாரம் சாட்டர்டே சர்வீஸ்க்கு இப்பயே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு ஆத்மாச்சு எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் இந்த வாரம் நான் கூட்டிட்டு போகணும். நீங்களே அதை கூட்டிட்டு வரணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா நமக்கு, நம்ம தான் அதுக்கு அக்கௌண்டபிள், உத்தரவாதம். எத்தனை ஆத்துமாக்களை எத்தனை ஆதாயப்படுத்த முடியும், எத்தனை ஆத்துமாவுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும். அதை செய்யும் போது தான் தேவராஜ்யம் களிக்கூற ஆரம்பிக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஓ, என் பிள்ளை என்னோட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறது.
இந்த புல்பீட் ஊழியம் மட்டும் இல்லை, நிறைய நம்ம நினைக்கிறோம் புல்பீட்ல முன்னுக்கு நின்று செய்கிற ஊழியத்தான் பிரதான ஊழியம். நோ வே, இல்லை இல்லை. த கிரேட் கமாண்ட்மெண்ட் பிரதான ஊழியம். மத்தேயு 28வது அதிகாரம் வாசிங்க, 28 16 18. மத்தேயு 28 எடுத்து டக்குன்னு வாசிங்க, எடுத்து மத்தேயு 28 கடைசி. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் சபையிலிருந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பாத்தீங்களா, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அல்லேலூயா. போதும், இதுதான் பிரதான ஊழியம். நீங்க புறப்பட்டு போகணும், ஒரு மனுஷனோட லைஃப்லயாச்சும் ஒரு இம்பாக்டை கொண்டு வரணும். இப்ப நான் சொல்றேன், ஒரு 5 பேர் லைஃப்ல ஒரு இம்பாக்டை இந்த ஆண்டு நீங்க கொண்டு வர போறீங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நீங்க எழுதி கொள்ளுங்க, இந்த ஆண்டுல ஒரு 5 பேராவது நான் ஆயத்தப்படுத்தணும், 5 பேராவது சபைக்குள்ள நான் கொண்டு வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பின்னானவைகளை மறந்து போன வருஷம் எதுவுமே செய்யாம இருந்திருக்கலாம், அதை போட்டு யோசிக்க வேண்டாம், அது ஒரு தடையாயிர வேண்டாம். போன வருஷம் எவ்வளோ செய்ய வேண்டியது இருந்திருக்கு, ஆனாலும் சூழ்நிலைகள் செய்யல, பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, forgetting what is past, my brother, my sister, forgetting what is past, don't bring forth the past that will cause the hurt in you, that will cause the fault in you. உனக்குள்ள பாரத்தையும் விழுச்சியும் கொண்டு வந்துடும். இந்த ஆண்டுல அப்படியேப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட முன் செல்ல போறீங்க. நீங்க இந்த திருவிருந்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். 31ஆம் தேதி அந்த வருஷ கடைசியை நம்ம ஆண்டவருடைய என்ன உடன்படிக்கையை அதை முடித்தோம். அந்த வருஷ கடைசியை கர்த்தருக்குள்ள அந்த பந்தியில நாம் முடித்தோம். இப்ப புதிய ஆண்டுக்குள்ள ஒரு புதிய உடன்படிக்கையோட நாம் முன் செல்ல போகிறோம். நீங்க ஒப்பு கொடுங்க, புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய நம்பிக்கையோட ஆண்டவரே நான் செல்லணும். forgetting what is past. கர்த்தர் நம்மளை பழையவைகளை விட்டு புதிய காரியத்துக்கு கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொண்டு வரும்போது அப்படிதான். அவங்க மைண்ட் ஒரு பெரிய தப்பு, ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவங்களோட மைண்டில் அப்படியே இறுகி பிடித்து கொண்டது. கொலஸ்ட்ரால் ஹார்ட்ல பிடிக்கிற மாதிரி. ஆமா, நம்ம நிறைய பேர் கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுறோம்ல, எதற்காக? கொலஸ்ட்ரால் அந்த இரத்த கோளாலிருந்து கொலஸ்ட்ரால்லாம் கிளியர் ஆகணும். அப்பதான் என்ன வராது? ஹார்ட் அட்டாக் வராது. இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு சுகமாயிருப்போம். நிறைய பேர் திடீர்னு ஏன்பா இறந்துட்டா, ஹார்ட் அட்டாக், 30 வயசு ஹார்ட் அட்டாக், 40 வயசு ஹார்ட் அட்டாக். ஆனா ஒரு 20 வருஷம் பின்னாலெல்லாம் நம்ம இப்படி கேட்டதே இல்லை. ரொம்ப குறைவு, மைனர் கேஸ் தான். ஆனா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 50% என்னது? ஹார்ட் அட்டாக். ஏன்? சின்ன வயசுல சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் 30 வயசுல வேலை செய்யுது. அம்மா மெக்டி, அப்பா கேப்சி, அம்மா மெக்டி, கேப்சி, மெக்டி. கோழி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், இறைச்சி இல்லைன்னா அது என்ன கவுச்சியா சொல்லுவாங்க, அது இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். கவுச்சி தானே சொல்லுவாங்க. இந்த கவுச்சி பிடிச்ச சாப்பிட்டு 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடுது. லைஃப்ல சின்னதுல விதைக்கிறது எல்லாம் ஒரு வயசுல அறுக்க வேண்டியது வந்துடுது.
நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு வயதானவங்களுக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் உங்களுக்காக. ஐ ப்ரே. 2 கேட்டகரிக்கு ஜெபிப்பேன். ஒன்று, இந்த 50 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரேயர் வேற. இந்த 50 வயசு மேலே உங்களுக்கு ஜபிக்குமா அது வேற. எல்லாத்துக்கும் ஒரு விதமாக சொல்லி ஜபிக்கணும்ல. ஒரே ப்ரேயர் எல்லாத்துக்கும் போகாதுல்ல. பட் ஜபிப்பேன், ஏன்னா அது தேவை. நீங்களாம் ஆரோக்கியத்தோட சுகத்தோடு இருக்கும்போது அது சபைக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான் ரொம்ப விசுவாசிப்பேன். அது சபையில் இருக்கிற முதியவர்கள் எல்லாருமே அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட சபையில் வந்து அவங்க ஜபிக்கிற ஜபம், அந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் அது ரொம்ப விலையேற பெற்றதாக நான் அதை கருதுவேன். அது பெற்றோர்களுடைய பிளெஸ்ஸிங். அது ஃபாதர்ஸ் அப்படி தான் அவங்க பிளெஸ் பண்ணாங்க. ஆபிரகாம் தன் மகனை பிளெஸ் பண்ணுறார், அவரோட மகனை பிளெஸ் பண்ணுறார். அந்த டிசெண்டன்ஸ், அந்த சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அப்படிதான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிபர் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நல்லா நேசித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். பெற்றோர்கள் போய் பிள்ளைகளை திருட சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்க மாட்டாங்க. வாலிபர்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்போ ஐரின் சிஸ்டர் மட்டும்தான் ஆமேன்றாங்க. அவங்க தான் வாலிபர் நினச்சிக்கிட்டாங்களே. அப்போ இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க தன்னோட பயணத்தில் ஆண்டவர் பல அற்புதங்களை செஞ்சு கொண்டு வராரு. ஆனால் அதை டிசர்வ் பண்ணவே இல்லை. அதை குறித்து அவங்களுக்கு அதை மேன்மை பாராட்டவே இல்லை. அவங்க இன்னமும் எகிப்தோட லைஃப்பை தான் யோசிச்சுட்டு இருக்காருங்க. நம்பர்ஸ் 11வது அதிகாரத்தில் நம்பர்ஸ் என்னாகுமோ நம்பர்ஸ். ஓகே, 11வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும். பாத்தீங்களா, இறைச்சி எங்களை யார் கொடுப்பா? எகிப்துல சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். இறைச்சி கொடுத்தாரு. கொடுத்த பிற்பாடு என்ன நடந்தது நீங்க போய் படிங்க. அவங்க என்னது வம்பு பண்ணி ஆண்டவர்கிட்ட, ஓ எகிப்துல நாங்க சௌக்கியமா இருந்தோம், we are so blessed. நீ அடிமை தெரிந்ததானடா இருந்த அப்படின்னு தான் அர்த்தம். எவ்வளவு பிரச்சனை இல்லை எகிப்துல, நீ அழுதியடா. எக்ஸோடஸ் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் என்னது, அழுகுறாங்க ஆண்டவர்கிட்ட புலம்பி அழுகுறாங்க. எங்களை நிந்திக்கிறாங்க, எங்களை போட்டு உருட்டி எடுக்கிறாங்க, எங்களால் முடியல காப்பாத்துக்கள் அழுகுறாங்க. இவ சொல்றாங்க சௌக்கியமா இருந்தோன்னு. பொய் பேசுறாங்க, ஆண்டவர்கிட்ட பொய் பேசுறாங்க. They are lying to God. ஓ இப்படியா? ஆண்டவர் கூட அனுப்பி விட்டார் காடைய. நல்ல இறைச்சி சாப்பிட்டு 3/4 பேர் அதுல இறந்துட்டார்கள். ஆண்டவர் உங்களை பழையவைகளை மறந்து முன் செல்ல சொல்கிறார். மறுபடியும் பழைய விஷயத்தை மேன்மைப்படுத்தாதீங்க. Never praise the old things. I going to do new things. அதுதான் இன்னும் மேன்மையா இருக்க போகிறது. பழைய மகிமை அல்ல, புதிய மகிமைக்குள்ள நடத்த போகிறது சொல்கிறார். முந்தினவைகள் அல்ல. It's not what is old, but something new going to happen. அதற்காக நீ டிசர்வ் பண்ண, அதற்காக ஜெபம் பண்ணு, அதற்காக ஆயத்தம் பண்ணு. தேவாலயத்தை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தர் சொல்றார். ஒரு 4 விஷயத்தை சொல்லிட்டு நம்ம திருவந்திரம். 1வது, ரிலீஸ் த பாஸ்ட். ரிலீஸ் த பாஸ்ட். அதுல ஃபெயிலியர் இருந்திருக்கலாம், கில்ட்டினஸ் இருந்திருக்கலாம், அதுல தோல்விகள் இருந்திருக்கலாம், குற்றம் இருந்திருக்கலாம், ஈவன் அதுல சக்சஸ் வெற்றியும் இருந்திருக்கலாம். ஆனா அதுல நீங்க வாசம் பண்ணி அதுலயே நீங்க வாழ வேண்டாம்.
ரிலீஸ் பண்ணிட்டேன். அது முடிஞ்சு, அது முடிஞ்சு, ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த புதிய உள்ளத்தோட எசேக்கியேல் சொல்றாரு, நவமான இருதயத்தை, புதிய ஆவிய, ஒரு புதிய பலத்தை தரித்து கொண்டு, எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை சொல்றாரு, புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளு, ஒரு புதிய தரிசனத்தை ரிலீஸ் பண்ணிடாத. பழசு முடிஞ்சு, இப்போ நான் புது செய்ய போறேன், நீ அதைத்தான் தேடி போகணும். ஃபியூச்சரை, எதிர்காலத்தை மாற்று, ரிலீஸ். ரெண்டாவது, ஃபோக்கஸ் ஆன் த கோல். ஃபோக்கஸ் ஆன் த கோல். இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பலப்படுத்துதல், மீண்டும் கட்டுதல், பெருகுதல். இந்த இலக்கை நோக்கி தொடர போறீங்க. இந்த லட்சியத்தை கையில் பிடித்து, கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை வச்சிருக்கிறாரு, என்ன அவர் என்ன அபிஷேகம் பண்ண போறார், என் வாழ்க்கையை சீரமைப்பு செய்ய போகிறார், என்ன ஒரு பெருகுதல் பிளெஸிங்குள்ள என்னை கொண்டு போக போறார். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் த கோல். ஒரு ஓட்டக்காரன் ஒரு பந்தயத்தில் இருப்பது போல நம்ம எல்லாரும் இப்போ ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஓடிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக ஒரு கோலோட ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்க. மூன்றாவது, ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட் வித் பர்பஸ். ஒரு நோக்கத்தோட முன் செல்லுங்க. Spiritual maturity requires effort and perseverance. Seeking God's purpose and calling daily. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய அழைப்பை நினைவு கூர்ந்து நோக்கத்தை நிறைவேற்றுங்க. Forward with purpose. Strive forward with purpose. கடைசி நாலாவது, God's high calling. ஆண்டவருடைய உன்னதமான அழைப்பு. அதுதான் பவுல் அங்கே சொல்கிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளை அடையும்படியாக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். உங்களுடைய என்னுடைய அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. அது ஆண்டவரே அந்த அழைப்பை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் அப்படியாப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் முன் செல்வோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நம் திருவிருந்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த புதிய ஆண்டில், இந்த 1வது மாதத்தின் முதல் ஆராதனையில் உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நீதிலையும் நாங்கள் முன் செல்லணும். எல்லா நீதிலையும் எங்களை வழி நடத்துங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவர், ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை உள்ளவர்க்கே ஸ்தோத்திரம். We thank you Jesus. நன்றி தகப்பனே. அப்படியே எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. அப்படியே நம்மளை ஆயத்தப்படுத்துவோம், நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய விசேஷமான கரம் இந்த நாளில் நம்மளை தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. ஓ நன்றி இயேசுவே, நல்லவரே. Oriandala shere, reandala mashana. நாமம் உயரணுமே, உங்க நாமம் உயரணும். ஜோமணி ஆண்டவர், இந்த புதிய ஆண்டுல நமக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுக்கட்டும். நன்றி அப்பா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 பெருங்காற்றும் பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே. Come on church. உங்க நாமமே உயரணும். அல்லேலூயா. Thank you Jesus. Sister Punita and Rebecca. தீச்சுழை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுழை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணுமே பெருகணும். அல்லேலூயா இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா
நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்படியே நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. இந்த மாலை வேலையில், இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய லட்சியத்தோட, புதிய நோக்கத்தோட நாம் முன் செல்ல போகிறோம். Forgetting what is past, you got to move forward. ஆண்டவருடைய அபிஷேகம், அவருடைய பலன் வெளிப்படுத்துகிற புஸ்தகம் சொல்லப்படுகிறது போல, தேவ ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இந்த மாலை வேளையில் அந்த ஜெயம், அந்த பலன் நம்மளை ஆட்கொண்டு நடத்த போகிறது. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பழையவைகளை மறந்து கர்த்தர் முன் வைத்திருக்கிற லட்சியத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற முன் செல்ல போகிறோம். ஆண்டவராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் தன் கரத்திலே அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய சரீரம் என்று சொல்லி, இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது, நமக்காக பிக்கப்பட்டது, நமக்காக உடைக்கப்பட்டது, நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டும்படியாய், நம்ம வாழ்க்கையில மேன்மை உண்டாகும்படியாய், நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் கர்த்தர் உடைக்கப்பட்டார். அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது, நிந்திக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் us. நம்ம மேல் அன்பு கூர்ந்தபடினால், நமக்காக பலியானார். அதை நினைவு கூறுவோம். ஒரு புது எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய ஆண்டில் நாங்கள் பங்கெடுக்கிற இந்த உம்முடைய பந்தியில் எங்களை வைத்ததுக்காக நன்றி. உங்களுக்குள்ள இன்னும் நாங்கள் பெருகணும், வேறு ஒன்றப்படணும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்றாக அப்பத்தை நாம் புசிப்போம். நம் கரத்தில் திராட்சை ரசத்தை அதோட மூடியை திறந்து வைத்துக் கொள்வோம். Thank you Jesus. பொறுப்பான ஆண்டவர் தன் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்து, இது நான் செய்கிற புதிய உடன்படிக்கைன்னு சொல்லுகிறார். This is my new covenant. இந்த புதிய உடன்படிக்கை நம்மளை மீட்டெடுத்தது. இந்த புதிய உடன்படிக்கை நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த புதிய உடன்படிக்கை நம்மளோட பலவீனங்கள் எல்லாம் நீக்கி நம்மளை பலவானாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. எல்லாம் அவருடைய இரத்தத்தில் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இதில் பங்கெடுக்கணும். விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமை காண்பாய். இது தேவனுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திராட்சை ரசம் உங்கள் சரீரத்துக்குள்ள பலனாய் கடந்து போகிறது. வாழ்க்கையை மாற்றக்கூடியது. புதிய தரிசனங்கள், நம்பிக்கை, பலனை வைத்து நடத்தக்கூடியது. கர்த்தருடைய மகிமையை சுமக்க, அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்துக்குள்ள நுழைவதுக்கு இந்த இயேசுடைய இரத்தமே பதிலாக இருக்கிறது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மரணத்தை, உம்முடைய பாடுகளை, உங்களுடைய உயிர்த்தெழுதலை மற்றும் உங்களுடைய வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
ரிமெம்பர், அதை நினைவு கூர்ந்து இந்த திராட்சை ரசத்தை இந்த பந்தியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம்ப்பா. இதை ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு மனமாக சபையாக இந்த பந்தியில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். உங்களுடைய கரம், ஆசீர்வாத கரங்கள் அடுத்த ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒன்றாக திராட்சை ரசத்தை போதும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு blessing. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த பந்தியில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய முழுமையான சமாதானம், உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் ஆசீர்வாதம் இருந்து இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தும்படியாக, ஒவ்வொரு நாளும் சுகத்திலும் பலத்திலும் வைத்து நடத்தும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தீர்க்கமாய் ஆண்டவரை தீர்க்க ஆயுசுக்காய் ஜெபித்து நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலையும் இருந்து இந்த புதிய ஆண்டில் அற்புதமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையும் குறைபடாமல் எல்லாமே ஆண்டவரின் நன்மையாய் முடிசூற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வழி நடத்துங்க. உங்கள் கிருபை தயவும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல ஒரு கரவொலியை கர்த்தருக்கு கொடுப்போமாக.